Hello students, we are seeing about problem solving and Python programming subject. In that we are going to see about iterations and recursions today. So iterations and recursions are coming under simple strategies for developing algorithm அப்படின்றதுல கீழே வருது டெவலப்பிங் அல்காரிதம் கீழே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐட்ரேஷன்ஸ் அண்ட் ரெக்கர்ஷன்ஸ் தான் இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐட்ரேஷன்ஸ். ஸோ ஐட்ரேஷன் இஸ் நத்திங் பட் a sequence of statements is executed until a specified condition is true is called iterations. ஆல்ரெடி பில்டிங் பிளாக்ஸ் பார்க்கும்போதே ஐட்ரேஷன்ஸ் நல்லா பார்த்துட்டோம். ஸோ ஐட்ரேஷன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டட்லி, அதாவது அன்டில் ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆக வரைக்கும் இல்லை ஃபால்ஸ் ஆக வரைக்கும் நம்ம எப்படி கண்டிஷன் செக் பண்ணுறோமோ அது வரைக்கும் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டட்லி நம்ம என்ன பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு பேர் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ அதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வைல் லூப் யூஸ் பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபார் லூப்ன்றது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் என் வேல்யூவை வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டார்ட் வேல்யூலேருந்து இந்த என் வேல்யூ வரைக்கும் வி ஹாவ் டு டூ தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் அப்படின்றதான் அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே தான் நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இங்கே வந்து இந்த என் வேல்யூ வர வரைக்கும் ஃபார் லூப்பை பொறுத்தளவு ஸ்டார்ட் டு என் கொடுத்துருவோம் இல்லைங்களா. அப்போ அந்த என் வேல்யூ வர வரைக்கும் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் வேல்யூ அதாவது ஸ்டார்ட் வேல்யூ 0, என் வேல்யூ 10னா இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் 10 டைம்ஸ், ரைட்? அப்போ 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி the loop will be stopped, then it will go, it will come out from the loop, end வெளியில் வந்துடும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் லூப். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் print n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இங்கே ப்ரோக்ராம் இது சூடோ கோட் ஃபார் print n நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது பிகின், இது வந்து இங்கே ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. இன் பிட்வீன் கெட் த ரேஞ்ச், எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து வரைக்கும் அப் டு வாட் நம்பர் வரைக்கும் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றத வாங்கிடுறோம். தென் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஸோ 1லேருந்து n வரைக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கண்டிஷன். இப்போ ஃபார் லூப்பில் நம்ம கொடுக்கும் போதே 1 to n அப்படின்றது தான், ஃப்ரம் 1லேருந்து அப் டு வாட் லிமிட் அப்படின்னா n வரைக்கும். அப்போ இட் வில் செக் தி கண்டிஷன் n லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு n. அப்போ n 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 1 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா டூ தி ஃபாலோயிங் ஸ்டெப், print I, then I is equal to I plus 1. The repeated statement திரும்பி will be executed, right? அதுதான் வந்து நமக்கு for loop. Up to what limit அப்படின்னு பார்த்தோம்னா 9 எக்ஸிக்யூட் ஆகும், 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 10 பிரிண்ட் பண்ணிவிட்டு 10 + 1 11 வரும்போது ஆட்டோமேட்டிக்லி கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிடும், உடனே எண்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் ஐட்ரேஷனுக்கு ஃபார் லூப்கான எக்ஸாம்பிள். தென் இது வந்து ஐட்ரேஷனுக்கு வைல்கான எக்ஸாம்பிள். வைல்ன்றது while the condition satisfy ஆக வரைக்கும், condition is true, do the following statement அப்படின்னு அர்த்தம். while here we are going to make a condition, right? So if the condition is true, then it will go to the looping statement. If the condition is false, it will come out from the loop. அதான் வந்து இந்த இடத்துல while. அப்போ இந்த இது வந்து என்னன்னா அதே print n நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸிங் while லூப்பை வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், read the n, that is n range வந்து கெட் பண்ணிட்டோம். தென் ஐயை வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். 1லேருந்து I வரைக்கும் 10, அதாவது n வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் we are doing the following steps. அதே தான் print n, print I, then I is equal to I plus 1. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐட்ரேஷன். அதுக்கான பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன், தட் இஸ் ஃப்ளோ சார்ட் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம், என்னை கெட் பண்ணிட்டோம், ஐயோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். தென் இந்த இடத்துல டைமண்ட் ஷேப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் நோவாக இருந்தால், அதாவது ஐயோட வேல்யூ வந்து லெஸராக இருக்கா, வந்து என்னை விட லெஸராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். என்னை விட லெஸர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். லெஸர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்க வரைக்கும் எஸ் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா இட் வில் ஸ்டாப் த லூப் அப்படின்றதான். நோ, இட் வில் ஸ்டாப் த லூப் அப்படின்றதான் இந்த இடத்துல ஐட்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்து முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ரெக்கர்ஷன். ரெக்கர்ஷன் அப்படின்றது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் கீழே வரும். ஸோ a function na already we have seen what is meant by function is a block of statement or set of statement which is used to achieve a particular task. Whenever we want that function, we can call
that function by using the function name with parameters அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்றது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. அதை வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு நேம் வச்சு ஒரு பிளாக்கை தனியாக எழுதிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ அப்போ we can call that function. அதான் வந்து ஃபங்க்ஷனோட லாஜிக், ரைட்? Recursion is nothing but recursion என்னன்னா definition of recursion is a function that calls itself is known as recursion. Itself இங்க மீனிங் வந்து itself repeatedly, அதுதான் வந்து clear definition. A function that calls itself repeatedly is known as recursion. ஃபங்க்ஷனே திரும்பி அகெயின் அந்த ஃபங்க்ஷனை அதுக்குள்ள இருந்தே கால் பண்ணும் அப்படின்றதாங்க இங்க எக்ஸாம்பிள். ஃபங்க்ஷன் that calls itself repeatedly is known as recursion up to எது வரைக்கும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துலையும் வந்து சொல்றாங்க, ரைட்டா? recursion is a process by which a function calls itself repeatedly until some specified condition has been satisfied அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் recursion. சரி, this எக்ஸாம்பிள் பாருங்க. ரெக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நார்மலாகவே இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இதுக்குள்ளே நம்ம ரெக்கர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்குள்ளே பாருங்க, அகெயின் வி ஆர் காலிங் ரெக்கர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஆகும், இந்த ரெக்கர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் வரும்போது திரும்பி இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து கால் வரும். நார்மலாக இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது அவுட் சைட்லேருந்து நம்ம இந்த ரெக்கர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அகெயின் நம்ம ரெக்கர்ஸ் ஃபங்க்ஷனை திருப்பி ரிப்பீட்டட்லி அன்டில் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும் இது கால் ஆகிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருந்து திரும்பி அதே ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள். அதான் வந்து ரெக்கர்ஷன். நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். சி திஸ் எக்ஸாம்பிள், ரெக்கர்ஷனுக்கான எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்ஸ் தான். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலி ஃபைண்ட் ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெக்கர்சிவ் கேஸில் தான் நம்மளால் ப்ரோக்ராமிங்கில் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஹியூமன் வந்து கேன் ரைட் 5 into 4 into 3 into 2 into 1ன்னு எழுத முடியும். பட் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து கம்ப்யூட்டர் வந்து கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட் பண்ணணும்னா அது லாஜிக் நம்ம கொடுக்கணும். அதுக்கான லாஜிக் பாருங்கள். 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 5 into 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 4 into 3 into 2 into 1. ஸோ அப்போ 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திரும்பி ரெக்கர்சிவ் கேஸில் என்ன பண்ணணும், 4 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 4 into 3 ஃபேக்டோரியல். தென் 3 ஃபேக்டோரியலுக்கு அகெயின் இந்த கேஸ் திரும்பி ஆனால் 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா அகெயின் இட் வில் கால் தி ரெக்கர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ 3 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 3 into 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 2 into 1. அப்போ 1 வந்தாச்சு அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் அந்த ஸ்பெசிஃபைட் கண்டிஷன். ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து நம்ம இங்கே கெட் பண்ணுறோம், ஃபேக்ட் ஆஃப் 5ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ஃபேக்ட் ஆஃப் 1 வர வரைக்கும் வி ஹாவ் டு டூ த சேம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டட்லி அன்டில் இட் வில் ரீச் டு 1 அப்படின்றது தான் இந்த இடத்துல கண்டிஷன். அப்போ நீங்கள் ஃபேக்ட் ஆஃப் 5 கால் பண்ணீங்க அப்படின்னா இன்சைட் எப்படி சார் இது கால் ஆகும் அப்படின்னா ஃபேக்ட் ஆஃப் 5 இஸ் நத்திங் பட் 5 into ஃபேக்ட் ஆஃப் 4. அதான அர்த்தம். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், ஃபேக்ட் ஆஃப் 4 உள்ள கால் ஆகும். திரும்பி அகெயின் என்ன ஆகும், ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு கால் ஆகும். அப்போ ஃபேக்ட் ஆன் 4 கால் ஆகும்போது இஸ் நத்திங் பட் 3 into ஃபேக்ட் ஆஃப் 3 அப்படின்றது மீனிங். அப்போ வந்து ஃபேக்ட் ஆஃப் 3 கால் பண்ணால் 3 into ஃபேக்ட் ஆஃப் 2 கால் பண்ணணும், அகெயின் ஃபேக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 2 உள்ளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா 2 into ஃபேக்ட் ஆஃப் 1. அப்போ n into ஃபேக்ட் ஆஃப் n minus 1 அப்படின்றது தான் இந்த இடத்துல ரெக்கர்ஷன் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. பாருங்கள், அல்காரிதம் சிம்பிளாக முதல்ல அல்காரிதம் எழுதியிருக்காங்க ரெக்கர்ஷனுக்கு. ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமுக்கு தான் மெயின் ப்ரோக்ராம். ஏன்னா ஃபங்க்ஷன் கால் வரணும் இல்லையா ஃபேக்டோரியலுக்கு. அப்போ ஸ்டார்ட் த ப்ராசஸ், கெட் த n வேல்யூ, எந்த நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வி ஆர் கெட்டிங் தி n, தென் கால் ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னு n ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கால் ஆனோன்னா இந்த கண்ட்ரோல் வில் பி சுவிட்ச் ஓவர் எங்கே போய்டும்னா ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் இதுதான், அதுக்கான சப் ப்ரோக்ராம் இங்கே எழுதியிருக்கோம், சப் ஃபங்க்ஷனுக்கான அல்காரிதம் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 தென் ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படின்னா ஃபேக்ட் ஆஃப் வந்து ஃபேக்ட் வந்து 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 தென் ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் ஃபேக்ட், ரைட்? இஃப் என்னோட வேல்யூ வந்து 1 இருந்ததுன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்து என்னது 1 தான். அப்போ நம்ம ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு என்ன பண்ணிடலாம், அசைன் பண்ணிட்டு ஃபேக்டர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் மீன்ஸ் இட் வில் ரிட்டர்ன் டு தி கால்டு மெத்தடுக்கு, கால்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் n இஸ் ஈக்குவல் டு வந்து 1 இல்லை, நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது இட் வில் கோ டு தி ஸ்டெப் 2 எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்ட்
is equal to n into fact of n minus 1. For example, 5 அப்படின்னா 5 into factorial of 5 minus 1, that is factorial of 4. அப்போ again இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், factorial of 4ன்னு வரும்போது again நம்ம இந்த சப் ஃபங்க்ஷனை திரும்பி கால் பண்ணுறோம். அப்போ factorial of 4 அப்படின்னு போகும். again it will check n is equal to 1 இல்லை, அப்போ factorial of 4 else பார்ட்டுக்கு வரும். அப்போ 4 into factorial of 4 minus 1, that is factorial of 3 அப்படின்னு பாஸ் ஆகும். அப் டு இந்த இது வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். எப்போ எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூ வந்து 1 ஆக வரைக்கும். 1 வரும்போது ரிட்டர்ன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்ஷனுக்கான ப்ரோக்ராம், ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். அதுக்கான அல்காரிதம் பார்த்துருக்கோம். தென் அதுக்கான ஃப்ளோ சார்ட் ஆல்ரெடி கிளியராக பார்த்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறோம், என் வேல்யூவை கெட் பண்ணுறோம். இந்த இடத்துல சப் ஃபங்க்ஷனுக்கான இண்டிகேஷன் தான் இது. ஃபேக்டோரியல் ஆஃப் என் கால் பண்ணும்போது இட் வில் கோ டு தி ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். தென் ஃபேக்டோரியல் ஆஃப் என் வரும்போது இஃப் த வேல்யூ இஸ் 1 அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ரிட்டர்ன் ஆகி ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். சப்போஸ் என்னோட வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னும் போது அகெயின் the function will be called repeatedly until the value will reach the 1. அது வரைக்கும் 1 ஆக வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகிட்டே வரும், ரிப்பீட்டடாக கால் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஆரோ மார்க் வந்து ரிப்பீட்டடாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்டோரியல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணணும்னா 5 ஃபேக்டோரியல் அப்படி வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும், 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 4, அகெயின் 4 ஃபேக்டோரியல் வேணும்னா 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3. தென் இந்த லூப், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக திருப்பி அதாவது இந்த ஃபங்க்ஷன் திருப்பி அகெயின் அண்ட் அகெயின் கால்ஸ் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி, தட் இஸ் கால் ரெக்கர்ஷன். ஸோ இதை பாருங்கள், சூடோ கோட் இருக்குது ஃபேக்டோரியல் ஆஃப் ரெக்கர்ஸ், அதாவது ஒரு நம்பரை வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெக்கர்ஷனுக்கு இந்த இடத்துல சூடோ கோட் கொடுத்துருக்கோம். அதே தான் ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஃபேக்டோரியல் கால் பண்ணுறோம், தென் இட் வில் கோ டு தி ஃபேக்டோரியல் மெத்தட். திரும்பி என்ன ஆகும்னா என்னோட வேல்யூவை செக் பண்ணிவிட்டு அது ரிப்பீட்டடாக இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். தென் சி திஸ் பைத்தான் ப்ரோக்ராம் பாருங்கள். பைத்தான் ப்ரோக்ராம் டைரெக்டாகவே இதில் எழுதியிருக்கோம் ஃபேக்டோரியலுக்கு. டெஃபினேஷன் டெஃப்ன்றது ஸ்டேட்மெண்ட், ஃபேக்ட்ன்றது ஃபங்க்ஷனோட நேம். ஹியர் வி ஆர் பாசிங் என், அதாவது எந்த நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க வருமோ அதுக்கு வந்து ஃபேக்ட் ஆஃப் என்னு நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணுறோம். இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1, 1ஆக இருந்தால் ரிட்டர்ன் 1, ரைட். சப்போஸ் n இஸ் ஈக்குவல் டு வந்து நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது இட் வில் கோ டு தி எல்ஸ் பார்ட். தென் எல்ஸ் பார்ட்டுக்கு போய் ரிட்டர்ன், என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க, n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1, தட் இஸ் 5ஆக இருந்தால், எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 5ஆக இருந்தால் 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 5 மைனஸ் 1, தட் இஸ் 4. அகெயின் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் வந்துடும். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 4க்கு அகெயின் இந்த லூப் அப்படியே மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த இடத்துல ஃபேக்ட் ஆஃப் வந்து ஆல்ரெடி 5ன்னு வேல்யூ பாஸ் ஆச்சு இல்லைங்களா, இப்போ 4ன்னு வரும், ரைட். 4ன்னு வரும்போது திரும்பி என்ன ஆகும், இட் வில் செக் n இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை 4, தென் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும், ரிட்டர்ன் அகெயின் 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 4 இன்ட்டு 4 மைனஸ் 1 ஃபேக்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம்னு வச்சுக்க. 3 ஃபேக்டோரியல் வேணும்னா இதுதான் ஃபங்க்ஷன் கால். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 3க்கு கால் பண்ணுது. அந்த ஃபேக்ட் ஆஃப் 3 கால் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதான் கீழே டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்கோம் பாருங்கள். எத்தனை ரெக்கர்ஷன் வருது ஃபேக்ட் ஆஃப் 3க்குன்னு பாருங்கள். ரெக்கர்ஷன் 1, ரெக்கர்ஷன் 2, தென் ரெக்கர்ஷன் 3. ரெக்கர்ஷன் 1ல் என்ன ஆகுது, ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 3, என்னோட வேல்யூ 3ஆக உள்ளே போகுது. ஃபேக்ட் ஆஃப் 3 கால் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், 3 இஸ் ஈக்குவல் டு 1ஆன்னு செக் பண்ணுறோம். நோ, 3 இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த எஃப் பார்ட் எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது, இட் வில் கோ டு தி எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். ரிட்டர்ன் 3 இன்ட்டு, தட் இஸ் n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1ன்னு வரும்போது 3 மைனஸ் 1 ஃபேக்ட் ஆஃப் 2. அப்போ அகெயின் அந்த ஆரமாக பாருங்கள், ஃபேக்ட் ஆஃப் 2ன்னும் போது அகெயின் இட் வில் கால் டு தி ஃபேக்ட் ஃபங்க்ஷன், அதாவது ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை திருப்பி ரெக்கர்சிவாக, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபேக்ட் ஆஃப் 3 ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வி ஆர் காலிங் ஃபேக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன். திருப்பி இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றதான் இந்த இடத்துல ரெக்கர்ஷன். அப்போ திருப்பி அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுதுன்னும் போது ஃபேக்ட் ஆஃப் 2 உள்ள வரும். 2 இஸ் ஈக்குவல் டு 1ஆன்னு இஃப்ல செக் பண்ணுறோம். நோ, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1, தட் வில் கோ டு தி எல்ஸ் பார்ட். ரிட்டர்ன் 2 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 2 மைனஸ் 1, தட் இஸ் ஃபேக்ட் ஆஃப் 1. அப்போ என்னாச்சு, ஃபேக்ட் ஆஃப் 2ல அகெயின் வி ஆர் காலிங் ஃபேக்ட் ஆஃப் 1. தென் இட் வில் கோ டு தி திருப்பி அகெயின் ஃபேக்ட் ஆஃப் 1ன்னு பாஸ் ஆகும். ஹியர் என்னோட வேல்யூ 1. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு இஃப் பார்ட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1, எஸ், அப்போ ரிட்டர்ன் 1. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு
வேல்யூ வந்து 1ன்னு ரிட்டர்ன் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல 1ன்னு ரிட்டர்ன் ஆயிடும். லூப் ஸ்டாப் ஆயிடும். ரெக்கர்சிவ் கால் வந்து ஸ்டாப் ஆயிடும். 1 ரிட்டர்ன் ஆகும். 1 இன்டு 2 இன்டு 3. தட் இஸ் 3 இன்டு 2 இன்டு 1. அதுதான் நமக்கு அதாவது ஃபேக்டோரியல் ஆஃப் 3 ஃபேக்டோரியலுக்கான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ரெக்கர்ஷனுங்க. ஸோ ரெக்கர்ஷன் இஸ் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் ரிப்பீட்டட்லி அப்படின்றது தான். ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ எது வரைக்கும்னா அன்டில் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் should be satisfied. அது வரைக்கும் கால் பண்ணிட்டு இருக்கும். தட் இஸ் ரெக்கர்ஷன். ஸோ ஐட்ரேஷனுக்கும் ரெக்கர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. ஐட்ரேஷனும் we are doing the same steps repeatedly. ரெக்கர்ஷனும் we are doing the same step repeatedly. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுவும் அன்டில் த ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் ரீச் ஆக வரைக்கும் இதுவும் ரிப்பீட்டடாக கால் ஆகும். ரெக்கர்ஷனும் ரிப்பீட்டடாக ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வரைக்கும் கால் ஆகும். பட் இதில் என்னன்னா இது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எய்தர் ஃபாரோ ஒயிலோ இந்த மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து திருப்பி திருப்பி ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படின்னு வந்து கால் ஆகும். இங்கே என்னன்னா ஃபங்க்ஷனையே திருப்பி ஃபங்க்ஷன் கால், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே திரும்பி திருப்பி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் இந்த ரெக்கர்ஷன். அதான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் அன்டில் த கண்டிஷன் ஃபெயில்ஸ் ஆக வரைக்கும் இந்த ப்ராசஸை பண்ணுவோம். இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் திருப்பி திருப்பி கால் ஆகும் அன்டில் த பேஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். இட் கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி, இஸ் கன்சியூம்ஸ் மோர் மெமரி. ஏன்னா இது ஃபங்க்ஷன் கால்னு போகும். ஃபங்க்ஷன் கால்னு வரும்போது தனியாக நமக்கு என்ன ஆகும்னா மெமரியில் வந்து ஸ்பேஸை வந்து தனித்தனியாக எடுத்துக்கும். இது ஐட்ரேஷனுக்குள்ளேயே ரிப்பீட்டடு ஸ்டேட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். இட் இஸ் ஃபாஸ்டர், இட் இஸ் ஸ்லோவர். ஏன்னா ஃபங்க்ஷன் கால் வந்து இட் வில் டேக் டைம், ரைட்? அந்த ஃபங்க்ஷன் காலுக்கு அந்த மெமரி அலோகேஷன் தென் அந்த லிங்கிங் டு தி ப்ரொசீஜர் கால் வந்து நமக்கு டைம் ஆகும், ரைட்டா? த கோட் இஸ் லாங், இங்கே வந்து கோட் இஸ் ஷார்ட். இங்கே கோட் வந்து என்ன ரெக்கர்சிவாக எழுதும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோட் வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ஒன்று ஷார்ட் ஆகிடும்ன்றாங்க. ட்ரேசிங் இஸ் ஈஸியர் இஃப் எனி ப்ராப்ளம் அக்கர்ஸ். இங்கே வந்து ட்ரேசிங் இஸ் டிஃபிகல்ட் இஃப் எனி ப்ராப்ளம் அக்கர்ஸ். ட்ரேசிங் இஸ் ஈஸியர்னா நம்ம லூப்பிங்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஏதாவது தப்பாக இருக்குன்னா இடையில பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இன்பிட்வீன் நமக்கு எங்கே எரர் வருதுன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஐட்ரேஷனுக்கும் ரெக்கர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ், ரைட்? இன் திஸ் கிளாஸ் நம்ம வந்து ரெக்கர்சிவ் ஐட்ரேஷன், அதாவது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.